தமிழ்வேந்தன் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேராவூர் கம்மா, சக்கரக்கோட்டை கம்மா, பெரிய கம்மா போன்ற கம்மாய்கள் அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வறட்சியான மாவட்டம் சொல்கிறாங்க. ஆனால் அது திட்டமிட்டு வறட்சியாக ஆக்கப்பட்ட மாவட்டமாக தான் இருக்குது. இந்த நீர்நிலைகள், இந்த கம்மாய்களை மட்டுமே தூர்வானாலே முப்போகத்துக்கு விளையக்கூடிய அளவுக்கு விவசாயம் செழிப்பாக இருக்கும். மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பெருகும். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசு இதில் கண்டுகொள்ளாமல் மெத்தன பக்கம் இருக்குது. நம்ம இருக்கிற இடம் பெரிய கம்மா பகுதி. நாட்டு கருவேல மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருக்கும்போது இங்கே உள்ள நாட்டு கருவேல மரங்களை ஃபுல்லாக வெட்டிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் துரிதமான நடவடிக்கை எடுத்து இந்த கம்மாய்களை ஃபுல்லாக தூர்வாரி மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பெருக்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், மகேஷ்குமார், ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பெரிய கம்மாயான பெரிய கம்மாயின்ற ஒரு கம்மாயில் தான் நின்றுக்கு இருக்கோம். இது போன ஆண்டு பார்த்தீங்கன்னா முப்போகம் விளையக்கூடிய அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வெடிப்பு ஏற்பட்டு தண்ணி இல்லாமல் வறட்சியாக ரொம்ப பார்க்கவே கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுது. இது மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாதனால தான் இந்த மாதிரி ஒரு அலட்சியமான போக்குனால தான் இந்த மாதிரி இருக்குது. இதை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒன்றா சேர்ந்து போதுமான அளவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்யுது, அதை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு சக்தி இல்லாத மாதிரி தோணுது. எங்களுக்கு மக்களுக்கு தோணுது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நேர இந்த கம்மாய்கள்ல இருந்து திருப்புலானிக்கு ஆற்றங்கரை பகுதியில் கடல்ல சேருது. அதை அந்த கடல்ல விடாம இந்த இடத்துல தேக்கி வச்சாலே போதுமான அளவு தண்ணி நிற்கும். முப்போகம் விளையக்கூடிய அளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி இல்லாத மாவட்டமாகவே ஆகும்ன்றது தான் எங்களோட இது. இதை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இதை சரி செய்து இந்த கம்மாய்களை முறையான முறையில் பராமரிப்பு செய்து எங்களுக்கு இந்த கம்மாய்களை பராமரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். என் பேர் விஜய் சார். இந்த கிராமத்தை நல்ல முறையில் உண்டாகின ராமநாதபுரம் கம்மா ரொம்ப வறட்சியான நாடாக இருக்கு. நாடே ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சின்னா ஃபர்ஸ்ட் ராமநாதபுரத்தை தான் சொல்கிறாங்க. ஏன் அந்த கலெக்டர் இல்லையா ராமநாதபுரத்தில்? அதான் பெரிய அதிகாரிலாம் கிடையாதா? ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் உடனே வந்துடுறாங்க. அதை செய்கிறான், இதை செய்கிறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ண. இப்போ ஓட்டு போட்டு 1 மாதம் ஆச்சு, எந்த கோரிக்கையும் செய்யலை. கம்மாயில் அரசு தண்ணியில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது. ஒரு இடம் தண்ணி 15 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு வீட்டுக்கு 10 பேர், 5 பேர், 7 பேர் இருக்கான். அப்போ ஒரு இடம் தண்ணி ஒரு ஆளுக்கு தராங்க. வறட்சியான நேரத்தில் தண்ணி குடிக்க முடியும். ஒரு குடம் 15 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ எத்தனை குடம் வாங்குறது? எத்தனை குடம் நாங்கள் குடிக்கிறது? ஏன் அந்த மரிச்சுக்கட்டி தண்ணியை மழை பெஞ்சோடனே ஒரு மரிச்சுக்கட்டி கட்டலாம், அந்த தண்ணியை தேக்கலாம். வறட்சியான நேரம், கடுமையான வெயில், கடுமையான காற்று. இந்த ஊர்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற கிராமம் பூராமே ஒரே மாதிரி இருக்கு. என்ன செய்யறியா? நல்ல முறையில் எங்களை செஞ்சு கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.